அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களில் நம் தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதம் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதம். ஏன்னா கிறிஸ்மஸ் வருகிற ஒரு மாதம். உலக நாடுகளிலேயே அதிகமாய் கொண்டாடப்படுகிற ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துமஸ். வெளிநாட்டுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 15க்கு மேலே எல்லா நிறுவனங்களுக்கும் லீவ் விட்டுருவாங்க, வாலண்டியராக லீவ் விட்டுருவாங்க. டிசம்பர் 15லேருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் லீவ். அதுதான் அவங்களுக்கு வெக்கேஷன் டேஸ். இப்போது நமக்கு இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா மே மாதங்கிறது வெக்கேஷன் டேஸ். பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விடுவாங்க. நம்ம எங்கேயா வெளியூர் போகணும் அப்படின்னா அந்த மே மாதத்தில் ஊருக்கு போயிட்டு வரும். அது மாதிரி வெளிநாட்டில் எது வெக்கேஷன் டேஸ்னால் இந்த டிசம்பர் மந்த்து தான். இன்னும் ஒரு சில கிறிஸ்தவ நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து லீவ் விட்டுருவாங்க. ஒரு மாதம் ஃபுல்லாகவே என்னது சம்பளத்தோட வெக்கேஷன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கிறது. நிச்சயமாகவே காரணம் என்னென்னா உலகத்தை ரட்சிக்கக்கூடிய இரட்சகர் பிறந்த ஒரு நாள் இந்த மாதத்தில் வருது அப்படின்னு சொல்லி அதை ஆசரிக்கிறாங்க. நம்மளும் அதை தான் தேவனை விரும்புகிறார். தேவன் இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்ததே நம்ம எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி தான். ஏன்னா அந்த பிறப்பின் நாளில் தேவ தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு வெளிப்பட்டு சொல்லுகிற முதல் காரியம் என்ன காரியம்? பூமியில் சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும், உன்னதத்தில் மகிமையும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இதுக்கு தான் பிறக்கிறார். அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்படி தான் ஃபஸ்ட்டு தேவதூதர் சொல்கிறார். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா எல்லா மனுஷருக்கும் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நல்ல செய்தி எது? இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறாரு அப்படின்னு அப்போ சொன்னது. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து பிறந்து 33 வயசு வரைக்கும் நம்மளை போலவே இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற எல்லா பாடுகள், எல்லா பிரச்சனைகள், நமக்கு இருக்கிற எல்லா காய்ச்சல், வியாதி, பலவீனம் எல்லாமும் அவருக்கும் வந்துச்சு. நம்ம அவர் சந்திக்காத எந்த பிரச்சனையுமே நம்ம சந்திக்கல. அவருக்கும் பண விஷயத்தில், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நெருக்கடி இருந்துச்சு. பைபிள் வாசிச்சிருக்கிறீங்களா? அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கே பொருளாதார நெருக்கடிலாம் இருந்துச்சு. எப்படி அதை அவரெல்லாம் பண்ணார்? திரளான கூட்ட ஜனங்கள் அவரை தேடி வந்துட்டாங்க. எல்லாருக்கும் 3 நாளாக பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார். நான் வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறதே உங்களால் தாங்கிக்க முடியல. ஆனால் 3 நாள் இரவும் பகலும் தூங்காமல் வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஜனங்கள் 3 நாள். அப்போது இயேசு கிறிஸ்து அவரும் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, இவங்களும் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க? கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரொம்ப. ஏன்னா அவரே நேரடியாக, அவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தையை பிரசங்கிக்கும் போது யாராலுமே அதை தவிர்க்க முடியல, கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. 3 நாள் முடிஞ்சிருச்சு, பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜனங்கள்லாம் பசியோடு இருக்கிறாங்க. கையில் என்ன இல்லை? சாப்பாடு இல்லை. வாங்கிறதுக்கு காசு இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்தா 20 ரூபாய்க்கு அப்புறம் எதுவுமே இல்லையா. 20 ரூபாயில் 2 பரோட்டா வாங்கலாம் தம்பி அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். இவ்வளோ 5000 பேர் இருக்கிறாங்க. 5000 புருஷர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது பைபிளில். 5000 புருஷர்கள் மட்டும்தானா? அப்போது 5000 புருஷர்கள்னால் யாரை சொல்லுவாங்க? திருமணம் ஆனவங்கள தான் புருஷர்கள் சொல்லுவாங்க. அப்போ 5000 பேர் ஆண்கள் இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறத கடைப்பிடிச்சிருந்தா கூட 5000 பெண்களும் அங்கே என்ன இருந்திருப்பாங்க. நாம் இருவர் நமக்கு இருவருங்கிறது இப்போ 2 குழந்தைங்கள, நாம் இருவர் நமக்கு ஒருவருங்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அப்படிலாம் இல்லை. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கோட பெற்று விட்ருவாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி கணக்கில் ஒரு குடும்பத்துக்கு 2 பேர்னு கணக்கு வச்சா அப்போ இன்னும் எவ்வளோ ஆச்சு? 5000ங்கிறது 10,000 மாறுனுச்சு. இப்போ இன்னும் 2 பேர் வாங்கய்யா. அப்போ 20,000 பேர். எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தா அவனை இப்போ இயேசு கிறிஸ்து? 20,000 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பி ஆகணும். ஆனால் கையில் என்ன இல்லை? காசு இல்லை. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, என்ன பண்ணுறதுன்னெலாம் அவர் தவிக்கலாம் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் தானே கடவுள். எப்படி இவங்களை போஷிக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்க. சீசர் போய் ஒரு சின்ன பையன், அவன் கையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க அம்மா? ஒரு 5 அப்பமும் 5 சப்பாத்தியும் 2 மீனும் கொடுத்துருக்குறாங்க அவன் சாப்பிட்றதுக்காக. சரி 3 நாளாக பையன் பிரசங்கத்தை கேட்க போகிறான், பசிக்கும் சாப்பிடுன்னு சொல்லி அவன் சாப்பிடாமலே வச்சுருந்துருக்கிறான் பாருங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அல்லேலூயா. 3 நாள் முடிஞ்சிருச்சு. 3 நாளுக்கு அப்புறமும் அந்த 5 அப்பமும் 2 மீனும் அவன் சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கிறான்? வச்சிருந்ததை கொண்டு இயேசு கிறிஸ்து கையில் கொடுக்குறாரு. அவர் ஒன்றும் பண்ணல. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? கையில் வாங்கினார். வானத்தை அண்ணாந்து பார்த்தார்.
எப்போவுமே நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நமக்கு ஒரு தேவைகள் வந்துருச்சு அப்படின்னா மனிதர்களை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். யார்கிட்ட கேட்கலாம், யார்கிட்ட கேட்டு பார்க்கலாம், யார்கிட்ட பணத்தை கேட்கலாம், யார்கிட்ட எந்த ஃபைனான்ஸ், எந்த பேங்க் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் அதெல்லாம் வாய்க்க பண்ணணுன்னாவே முதல்ல அங்கே நோக்கி பார்க்கணும். பேங்க்லேயும் ஃபினான்ஸ்லேயும் கூட போன உடனேலாம் லோன்லாம் தந்துட மாட்டாங்க. அதுக்கும் தேவனுடைய தயவு நம்மளுக்கு என்ன வேணும். வாசல்கள் திறக்கப்படணும். அந்த மேனேஜர் மனசில் ஆண்டவர் நம்மளுக்கு பேசணும். எங்களால் கடைசி கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு லோன் வாங்கணும். எத்தனை நாள் நாங்கள் அலைஞ்சிட்டு வந்தோம். டெய்லியும் போயிட்டு சாயங்காலம்னா அந்த போய் மேனேஜரை போய் பார்த்துட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. அதுவும் சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் எப்பொழுதுமே நமக்கு ஒரு நெருக்கடி, நமக்கு ஒரு தேவை வந்து விட்டது என்று சொன்னால் முதலாவது நாம் நோக்கி பார்க்க வேண்டிய இடம் எதுதான்? தேவனை தான். அவர் பார்க்குறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து ஒன்றும் பண்ணல. கையில் இருக்கிற அந்த 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணார்? ஸ்தோத்திரம் பண்ணார். என்ன பண்ணார்? ஆசீர்வதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணார். பிளஸ் பண்ணி டேங்க் பண்ணார். அவ்வளோதான். எதுக்காக டேங்க் பண்ணியிருப்பார்? அதுதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே இல்லை. 20,000 பேர் இருக்காங்க பாஸ்டர். வெறும் ஒரு சின்ன பையன் சாப்பிட்ற அளவுக்கு தான் ஃபுட்டு இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு நம்ம மனுஷங்களாம் கேட்போம் அவர்கிட்ட. ஆனால் அவர் என்ன தெரியுமா பண்ணார்? 20,000 பேர்த்துக்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ஒரு குட்டி பையன்கிட்ட ஒரு 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருந்தீங்களே, அதுக்காக தேங்க்ஸ் டாடி அப்படின்னு சொல்லி அவர் பிதாவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நன்றி. இது ஒரு மிகப்பெரிய சத்தியம். நம்ம என்ன நினைப்போம், நமக்கு தேவைகள் இன்னும் 15 லட்சம் இருக்கும், 20 லட்சம் இருக்கும், 30 லட்சம் இருக்கும். நம்ம தேவைகளுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், எப்போ ஆண்டவரே கொடுப்பீங்கன்னு. ஆனால் ஆண்டவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட என்ன இருக்குது, அதுக்கு ஒரு நாளாவது நீ நன்றி சொல்லியிருக்கிறியா அப்படிங்கிறத யோசிக்கிறார். அல்லேலூயா. இதை தான் அந்த இடத்துல ஆண்டவர் சிம்டம் சொல்லி கொடுக்குறார். கையில் இருக்கிற கையில் என்ன இருக்குது சார்? ஜோப்பில் ஒன்றும் இல்லை சார், 100 ரூபா தான் சார் இருக்குது. பரவாயில்ல சார், 100 ரூபாவை தூக்கி கையில் வச்சு இந்த 100 ரூபா கொடுத்தீங்களே ஆண்டவரே நன்றின்னு சொல்லு. அல்லேலூயா. நீங்கள் அந்த கொஞ்சம் விஷயத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களை அநேகத்தின் மேலே அதிகாரியாக தேவன் மாற்றிடுவார். அதே 100 ரூபா இல்லாமல் இன்றைக்கி எத்தனை பேர் சுற்றிட்டு இருக்கிறோம்? பஸ் ஸ்டாண்ட்லாம் போய் பாருங்கள். எங்கள் பஸ்ஸுக்கு எதாவது டிக்கெட் இருந்தால் காசு கொடுங்க, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டம்பாங்க. உங்கிறது போட ஒரு டிக்கெட் எடுத்து ஒரு டீ வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரிலாம்? அவனுக்கு நம்ம எவ்வளோ பரவாயில்லையா இல்லையா? இருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன். அப்போ தேவன் அந்த இடத்துல என்ன ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னா, உன்னிடத்தில் இருக்கிறதற்காக முதலாவது நீ நன்றி சொல்ல பழகிவிட்டால் உன்னிடத்தில் இல்லாத காரியங்கள் உன்னை தேடி வர ஆரம்பித்து விடும். நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, நம்மகிட்ட இல்லாததையே தேடிட்டு இருக்கிறோம். எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கிறது தப்பு இல்லை, கண்டிப்பாக வரும். அவர் சொன்னார்னா சொன்னது தான், அதை மாற்ற மாட்டார், செஞ்சிருவார். பட் அது நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்மளை சரிப்படுத்தணும். இப்போ ஒரு பாத்திரம் இருக்குது, பாத்திரத்தில் முட்டை குழம்பு வச்சுட்டீங்க. வைப்பீங்களா? முட்டை குழம்புலாம் வைக்க தெரியுமா உங்களுக்கு? என்னங்க எங்களை பார்த்து இப்படி கேட்டீங்க அப்படிங்கிறீங்களா? ஆமாம், நான் ஒரு நாள் முட்டை குழம்பு வச்சேன். இன்றைக்கி வரைக்கும் அந்த முட்டை குழம்பு பேசப்படுகிறது தெரியுமா? இதே மாதிரி ஒரு ஊழியர் கூடுகை, சோனியா வீட்டில் அங்கே குடியிருந்தாங்க. அப்போ ஒரு வீட்டில் ஒரு ஊழியர் கூடுகை ஒன்று நடத்தினோம். ஒரு 10-12 பேர் ஊழியக்காரங்களாம் வந்திருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி பெரிய ஆளுங்களாம் நிறைய பேர் வர்றாங்கன்னா சமைக்கிறதுக்கு நான் தான் சமைக்கணும். அப்போ சரி நானே சமைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒரு முட்டை குழம்பு வச்சு அவங்களுக்கு கொடுத்தேன். அந்த முட்டை குழம்பு சாப்பிட்டுட்டு போனவங்க இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பிரதர் அன்றைக்கி ஒரு முட்டை குழம்பு வச்சாருங்க, லைஃப்பில் இனி யாராலே அது வைக்க முடியாது, இனி யாரும் அப்படி வைக்கவும் முடியாது, இனிமேல் யாரும் வச்சதும் இல்லை அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், அவ்வளோ நல்லா இருந்துச்சா பிரதர் அப்படின்னு கேட்காதீங்க, அவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு. ஆமாம், நான் கணக்கு போட்டு வச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு என் மனைவி விஷன்லாம் இப்போ இல்லை, ஜாகின்னு அச்சையா 4 பேருக்கு எவ்வளோ குழம்பு ஊற்றுக்கு எவ்வளோ மசாலா போடணும், எத்தனை முட்டை போடணும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு தெரியும். திடீர்னு 25 பேர் வந்தாங்கன்னா எப்படி சமைக்கிறது? நான் பார்த்தேன், ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். 4 பேருக்கு எப்படி கூட்டி வைக்கணுமோ எல்லாம் வச்சாச்சு. அப்புறம் கணக்கு போட்டேன், மொத்தம் 20 பேர் வர போகிறாங்க, நம்ம 5 பேர்த்துக்கு வச்சுருக்குறோம். இப்போ இந்த 5 25 ஆகணும், என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு நான் பாட்டு ஒவ்வொரு சொம்பா எடுத்து 20 சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன். அது மேலே வந்துருச்சு. அல்லேலூயா. நமக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் வேறு. சரி, நம்ம வைக்கிற குழம்பு எப்படி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வச்சுட்டு நல்லா நிரம்பி வந்துருச்சு. கடைசீட்டில் பார்த்தா குழம்பு எடுத்தால் என்னங்க குழம்பு காணோம் அப்படிங்கிறாங்க. அதாங்க குழம்பு, ரசம்னு நினச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. முட்டையில் ரசம் வச்ச முதலாள் நீங்கள் தான்னாங்க. ஐயோ அப்படியா? அல்லேலூயா. இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பெர்சிட்ட பேசினா சொல்லுவாங்க, பிரதர் ஒரு முட்டை குழம்பு வச்சாரே, அன்றைக்கி போனவங்க தான், அதுக்கப்புறம் அவங்களாம் இங்கே திரும்பி வரவே இல்லை, ஆளை ஒடுக்கடா போதுன்னு ஓடிட்டாங்க. ஆமாம், அப்படியே ஒரு சில விஷயங்கள் அப்படி தான் கற்றுக்கணும். ரைட். அப்போது இருக்கிற விஷயங்களை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், நான் இது கான்ஃபரன்ஸ் ப்ரேயர்லாம் சொல்லுவேன், கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்படியே ஜிஹெச்சு
இந்த தர்மாஸ்பத்திரி இந்த இடத்துக்குலாம் கொஞ்சம் போயிட்டு வாங்க. போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. அப்படியே உள்ளே போந்து எல்லா வாரங்களையும் சுற்றிட்டு அவங்கவுங்க அங்கங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க மாட்டீங்க. அவ்வளோ சிரமப்படுகிறவர்கள் அங்கே இருக்கிறாங்க. என்ன வியாதினே தெரியாமல் அட்மிட் ஆனவங்க இருக்கிறாங்க. கை இல்லாமல் கால் இல்லாமல் ஐசியூவில் மூச்சு விட முடியாமல் திணறிக்கிட்டு நீங்கள் நல்லா மூச்சு விடுறீங்கம்மா, மூச்சு இழுத்து விடுங்க பாப்பா. மூச்சு இழுத்து விடுறீங்களா? இந்த மூச்சு இழுத்து விட முடியாமல் மூக்கில் மாஸ்க் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஐசியூவில். பார்த்துருக்கீங்களா ஆஸ்பத்திரியில்? நான் ஆஸ்பத்திரியில் அதிகம் போனதில்லை. ஆனால் ஆஸ்பத்திரியில் நடக்கிற சம்பவங்கள் எனக்கு நிறைய தெரியும். ஏன்னா என் மனைவி ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறதுனால அவங்க அங்கே நடக்கிறதுல என்ன பண்ணிடுவாங்க சொல்லுவாங்க. வந்தோடனே சொல்லுவாங்க, எப்பா வந்தானா ஒரு பாட்டி போயிடுச்சு அப்படிப்பாங்க. உனக்கு இதை தவிர வேறு எதுவுமே தெரியாதா? எத்தனை பாட்டி அங்கே டிஸ்சார்ஜ் ஆகி போணுச்சு அதை சொல்லு, மேலே போனதை சொல்லாத, உயிரோடு இருக்கிறதையே சொல்லு அப்படின்னு சொல்லி இப்போ தான் நான் வரிசையை பழக்கிட்டு இருக்கிறேன். நெகட்டிவ்னஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, பேசக்கூடாது. வந்துச்சுன்னா அப்படியே அவாய்ட் பண்ணி தூக்கி போட்டுடணும். ஆமாம், இல்லைனா அப்போ நம்ம லைஃப்பில் நெகட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிடும். நம்ம எதை ஈர்க்கிறோமோ அது நம்மளை ஈர்க்கும். நீங்கள் பாசிட்டிவான காரியங்களை பார்த்து ஈர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். இது ஒரு சயின்ஸு. இதில் ஒரு சயின்ஸும் இருக்குது, இதில் ஒரு சத்தியமும் பைபிளில் இருக்கிற சத்தியமும் அடங்கியிருக்குது. ஆமாம், அதனால் மேக்ஸிமம் நெகட்டிவான நியூஸ் கூட நீங்கள் எதுவும் என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. மனுஷன் இன்னி பிறந்தானா பிறப்புன்னு ஒன்று உண்டுன்னா இறப்புன்னு கண்டிப்பாக ஒன்றது உண்டு. ஆனால் நமக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வருகை வரப்போது. நம்ம வருகையில் உயிரோடு என்ன பண்ண போகிறோம், எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். உங்கள் தலையை கை சொல்லுங்கள், எனக்கு அடக்க ஆராதனையே கிடையாது. ஏன்னா நான் மரித்து போவது இல்லை, நான் ஜீவனோடு இருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் வருகையில் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவேன். ஆமென், அல்லேலூயா. இது உண்மை, இது நடக்க போகிற ஒரு சத்தியம். நீங்கள் நினைக்கிறீங்க எப்போ சாவோம் அப்படின்னு நினைக்காதீங்க, எப்படி வாழுவோம், இன்னும் நல்லா வாழுவோம் அப்படி யோசித்தே இருங்க. இது ஆண்டவர் ஒரு தடவை நான் வாலிப நாட்களில் ஊழியத்தில் இருக்கும்போதே எனக்கு ஒரு சொப்பனத்தில் வெளிப்படுத்தினார். ஆண்டவருடைய வருகை நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் ரொம்ப தீவிரமாக இருப்பேன். எப்போ பார்த்தாலும் அந்நிய பாஷையிலே ப்ரேயர்னாவே அந்நிய பாஷை மட்டும்தான். எனக்கு வேறு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கவே தெரியாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் முட்டி போட்டு அந்நிய பாஷையில் தான் ஜெபம் பண்ணுவேன். இப்போலாம் முட்டியை நான் போடுறதில்ல, அப்போலாம் அப்படி தான் பண்ணுவேன். அப்போ ஒரு நாள் இரவு நேரத்தில் ஆண்டவரே இந்த உங்கள் வருகை எப்படி இருக்கும் எனக்கு சொல்லி எனக்கு காமிங்கள, நான் பார்க்கணும். ஏன்னா அப்போலாம் வருகை குறித்து செய்தி தான் அதிகமாக கேட்கப்படும். ஏன்னா அப்போ வந்து ஏஞ்சல் டிவி ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குது. அந்த ஏஞ்சல் டிவி ஓப்பன் பண்ணிங்கனாவே இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போகிறாரு, அவருடைய வருகைக்கான அடையாளம்லாம் என்ன அப்படிங்கிறது தான் அதிகமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போயும் அதான் சொல்கிறாங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள். அப்படி பார்க்கும்போது அப்போது எங்கள் வீட்டில் நான் தூங்கிட்டேன். தூங்கின பிறகு நல்ல ஞாபகம் இருக்குது, பயங்கரமான ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடம். ஒரு நாள் நைட் தூங்கிட்டு இருக்கிறோம். நைட் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு அலறல் சத்தம் கேட்குது தேசத்தில். திடீர்னு ஒரு இப்போ நம்ம ஊரில் இருக்கிறோம், எல்லாம் அமைதியாக இருக்குது. திடீர்னு அங்கங்கே ஊன்னு கத்துறாங்கன்னா நம்மளுக்கு கேட்காதா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு? அது மாதிரி கேட்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் எந்திரிச்சு பார்க்குறாங்க. எந்திரிச்சு பார்த்தா எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தங்கச்சிங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, முட்டி போட்டு ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிற என்னை என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் கையை பிடிச்சி வா 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 வேகமாக வா, இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னு சொல்லி என்னை ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறாரு. நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, இருங்க சார், எங்கள் அப்பா அம்மாலாம் அங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு போங்க. என்ன எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா இவங்களாம் ரசிக்கவே படலையே, இவங்களாம் பக்கா இந்துவாச்சே, கோயில் பூசாரி குடும்பமாச்சே, இவங்க என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு பக்கம் மக்கள்லாம் ஓடு கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறாங்க. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் வந்தோன்னே எப்படி இருக்குது, ஒரு விடிய காலில் ஒரு 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா அந்த விடிஞ்சு விடியாமல் ஒரு மாதிரி இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா மந்தாரமா இடம், அந்த மாதிரி இருக்குது. சூரியன் பார்த்தீங்கன்னா அப்படியே சிகப்பாக இருக்குது, ஆரஞ்சு கலரில். ஒரு இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய சூரியன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு இருக்குது. அப்போல்லாம் அது குறித்து சத்தியமே எனக்கு தெரியாது. எல்லாம் வெளியில் வர்றாங்க, வெளியில் வந்துட்டு எல்லாம் திப்புன்னு ஓடுறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டார், யாரெல்லாம் அவருடைய வருகைக்கு போகணுமோ எல்லாம் போங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் நிறைய பேர் ஓடுறாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, நீலாம் போக முடியாது, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கிறாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, கையை பிடிச்சி தரத்தானே இழுத்துட்டு போகிறாங்க. அது மாதிரி என்னையும் கையை பிடிச்சி தரத்தானே இழுத்துட்டு போகிறாங்க. நான் வேறு எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. என்னடா எங்கள் அப்பா அம்மா அவங்க அழுது ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ தான் ஏசப்பா ஏசப்பா எங்களையும் கூட்டிகிட்டு போங்கங்கிறாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னால் மறைஞ்சிட்டேன், நான் மறைஞ்சிட்டேன். திடீர்னு அந்த மந்தாரமாக அந்த மங்களாக இருந்த அந்த 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 அட்மாஸ்பியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு மாறிடுச்சு. கடைசியில் பார்த்தா நாங்களும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டோம். ஒரு திரளான ஒரு கூட்டங்கள் அப்படியே பூமியிலேருந்து அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. இங்கே நிறைய பேர் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எங்களையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி. ஆனால் யாரும் என்ன பண்ண முடியல,
ஏன் அப்படின்னு யோசிச்சு அப்புறம் திடீர்னு முழிச்சு பார்த்தா தான் தெரியுது. அப்போ தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, இப்படித்தான் வருகை இருக்கும், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஒரு திடுக்கிடுகிற ஒரு நாள். அதுக்கப்புறம் தான் பைபிளில் வாசிக்கிற வசனம் போடுறது, திருடன் அவருடைய வருகை எப்படி இருக்கும், திருடன் வருகிற விதமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மப்பும் மந்தாரமான நாளுன்னு இருக்கும். பாருங்கள், ஒரு விஷனில் பார்த்த பிறகு, கனவுல பார்த்த பிறகு தான் பைபிளே நான் வாசிக்கிறேன். அப்படிலாம் இருக்குதுங்குது. வானம் மடமட வென்று மடங்கும், பூமி சூரியனும் சந்திரன் என்ன பண்ணும், கீழே விழுவோம், இதெல்லாம் போட்டிருக்குது. அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியுது. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஏன் ஆண்டவர் எங்கள் அப்பா அம்மாலாம் கூட்டிகிட்டு போல, அவங்களாம் தான் ஜெபம் பண்ணாங்களே. அப்போ ஜெபம் பண்ணி என்ன பண்ணுறது, நீ இவ்வளோ நாளாக இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு ஏற்றுக்கோ, உன் பாவத்திலிருந்து மனம் திரும்புன்னு நீ சொல்லும் போது அவங்க கேட்டாங்களா? கேட்கல. இப்போ வருகையில் வந்தோடனே இயேசு வந்துட்டாருன்னு சொன்னோனையும் எங்களையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி நீ என்ன தான் ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, வருகைக்கு போக முடியாது. அப்படிங்கிறத அப்போ எனக்கு உணர்த்தினார். அப்போ நான் முழுமையாக ஜெபம் பண்ணேன். கண்டிப்பாக வருகையில் என் ஃபேமிலி என்ன பண்ணோம், எடுத்துக்கொள்ளப்படணும். அப்போலாம் எனக்கு கல்யாணம் ஆகலை. அதனால் ஃபேமிலி மனைவி பிள்ளைகள்லாம் அப்போ தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா, எங்கள் தங்கச்சி அக்கா, அவ்வளோதான். இவங்களும் ஆண்டவருடைய வருகைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் அதெல்லாம் சொன்னேன். அப்புறம் அப்படியே விசுவாசத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அது மாதிரி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியமே, ஒன்று நடந்த காரியம், இன்னொன்று நடக்க போகிற காரியம், இன்னொன்று நடந்துட்டு இருக்கிற காரியம். இந்த 3 காரியங்களும் இந்த வேதாகமத்தில் என்ன பண்ணியிருக்குது, சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம என்னென்ன யோசிக்கணும், நடந்து முடிஞ்சதையும் யோசிக்கணும், நடந்து கொண்டு இருக்கிறதையும் பார்க்கணும், இனி நடக்க போகிறது என்ன பண்ணணும், யோசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு, அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு தேவ பிள்ளைகள் வாழ்ந்தால் அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தடைப்படாது. அல்லேலூயா. சரி, நான் என்ன செய்திக்க போல, இதெல்லாம் பொதுவான ஒரு காரியங்கள். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தமாக இருங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க சீக்கிரமாக ஞானஸ்தானம் எடுங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க சரியாக திருவிருந்தெடுங்க. எல்லாம் தேவனுக்குள்ளே பர்ஃபெக்டாக இருங்க. ஏன்னா எப்போ ஆண்டவர் வருவாங்கிறதே என்ன பண்ணுறது தெரியாது. திருடன் வருகிற விதமாய் அவர் வருவாராம். எப்போனாலும் அவர் வரலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் யோசிக்காதீங்க, நான் மரணிச்சிருவனா, நான் செத்துருவனா, அதை மட்டும் என்ன பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. வெரி சாரி. அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டுருச்சு. நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆகவே அந்த ஃபினான்சியல் நெருக்கடியை கூட ஆண்டவர் எப்படி எப்படி அந்த பிரச்சனையை மேற்கொள்ளுகிறார் என்று சொன்னால், தன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதற்கு நன்றி சொன்னார், அதை ஆசீர்வதித்தார். எங்கள் வீட்டில் வெள்ளை டப்பாவில் தான் காசு போட்டு வைப்போம். இந்த வீட்டு செலவுக்கு 100, 200, 300 அது மாதிரி போட்டு வைப்போம். நான் அடிக்கடி போய் என்ன பண்ணுவேன்னா, அந்த காசு அப்படி எடுத்து இந்த பணத்தை பார்த்து, இந்த பணங்கள் என் கரங்களிலே பெருகட்டும், நான் ப்ளஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த காசை வச்சுட்டு வந்துடுவேன். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். உங்கள் கையில் ஒரு 100 ரூபா இருக்குதா, 10 ரூபா இருக்குதா, 1 ரூபா காயின் இருக்குதா, எடுத்து வச்சுக்கங்க. இது என் கையில் பெருகட்டும்னு சொல்லுங்கள். நான் இதை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்கள். அது பெருகும், அது ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உங்கள் தலையில் கை வச்சு நீங்கள் சொல்லுங்கள், என் சரீரத்தில் வியாதிகள் இருக்காது, பலவீனம் இருக்காது, நோய்கள் இருக்காது, நான் ஆரோக்கியமாக இருப்பேன் இயேசுவின் நாமத்தில். இதெல்லாம் டெய்லி நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் சரீரத்தில் எந்த வலி, வேதனை, பலவீனம், ஆஸ்பத்திரிக்கு உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. அல்லேலூயா. நான் சொன்ன மாதிரி டூருக்கு வேணால் நீங்கள் போய் பார்த்துட்டு வரதுக்கு வேணால் போகலாமே ஒளி ஆஸ்பத்திரிக்கு, மற்றபடி ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் போக வேண்டிய கட்டாயமே வராது. ஏன்னா இதெல்லாம் கடவுள் நம்மளுக்கு இலவசமாக கொடுத்தது. வியாதி இல்லாத வாழ்க்கை, பலவீனம் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, இது எல்லாமே கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துட்டு போனது. நம்ம அதை எடுத்து என்ன பண்ணாமல் இருக்கிறோம், யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம். நேற்று எங்கள் வீட்டில் இருக்கிற சேரீலாம் எடுத்து கட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. எனக்கே அது புது சேரீயாக டவுட்டாக இருந்து, என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கிற சேரீ தான், புதுசாலாம் எதுவும் வாங்கலை அப்படின்னுச்சு. அப்போ புதுசாக வாங்கி அப்படியே என்ன பண்ணிருக்குது, பீரோலே என்ன பண்ணுது இருக்குது. அதனால் இந்த சொல்லிட்டு இந்த வாட்டி கிறிஸ்மஸுக்கு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, இந்த கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ்ஸு வேண்டாம், இதில் இருக்கிறதே அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, நீ இதையே போடு, புதுசாக வாங்கி பீரோவில் அடிக்கி தான் வைக்கிற அப்படிங்குன்னு. ஆமாம், அது மாதிரி ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள்லாம் பீரோலே இருக்குது, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதே இல்லை. நான் அதான் என்ன பிரதர் பீரோல் இருக்குது, அதான் சொன்னேன், வியாதி இல்லாத வாழ்க்கை, பலவீனம் இல்லாத வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, மன நிம்மதியான வாழ்க்கை, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற வாழ்க்கை, இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். பீரோக்குள்ளே அழகாக வச்சு ஊட்டி சாவியை உங்கள் கையில் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ நீங்கள் தான் என்ன பண்ணணும், போய் சாவியை போட்டு ஓப்பன் பண்ணி எடுத்து பயன்படுத்தணும். அது எப்படி பிரதர், ஒன்றும் இல்லை, உங்கள் வாய் தான், வேறு ஒன்றும் இல்லை. என்னது, வார்த்தை தான், வார்த்தையும் ஜெபமும் தான்.
நீங்கள் சொல்ல சொல்ல அது ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் எங்கே நல்லா இருக்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா அவ்வளோதான், அதுவும் நடந்துடும். உங்கள் விசுவாசத்தைப்படியே உனக்கு என்ன பாஸ்டர் போங்க பாஸ்டர் இப்படியே இருக்குது பாஸ்டர் அப்படி சொல்லிட்டீங்கன்னா மாறும் பாஸ்டர். அதான் நான் சொல்லணும், என்னம்மா இவ்வளோ டல்லாகிறீங்க பாஸ்டர், நான் நல்லா இருக்கிறேன் பாஸ்டர் அப்படி நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா. என்னப்பா ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க, நான் நல்லா தான்ப்பா இருக்கிறேன், உன் கண்ணை ஏதாவது கண்ணாடி மாற்றுப்பா அப்படிங்கிற என்ன நீங்கள் அப்போ தான் நீங்கள் விசுவாசத்தில் பேசுகிறீங்கன்னு அர்த்தம். காண்கிற சூழலை பார்க்க கூடாது, காணாத ஒரு சூழலை, அதுதான் விசுவாசம். விசுவாசங்கிறது என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ஆனால் இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்துடும். பேசி இந்த உலகத்தை நம்ம என்ன பண்ணிடலாம்? ஜெயிச்சிடலாம். விசுவாசமே, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சரி, இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க, 8வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே எங்கள் மத்தியில் வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாறி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் உங்களோட பேசணும்னு சொல்லி ஆண்டு விரும்பின காரியம் என்னன்னா, நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். அல்லேலூயா. நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். என்னத்தை பிரதர் திருப்பிக் கொள்வோம்? எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ, என்னென்ன ஆசீர்வாதங்களோ உங்களை விட்டு போனதோ, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இதைத்தான் தாவீதுக்கு சொன்னார், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய் அப்படின்னு 8வது வசனத்தில் சொல்றார். இந்த வசனம் வாக்கு தத்தம். இந்த வசனம் என்னது? வாக்கு தத்தம். ப்ராமிஸ் பண்றார், நீ சகலத்தையும் திருப்பி கொள்வப்பா, நான் உனக்கு திருப்பி தருவேன் அப்படிங்கிறார். இது நடந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே நடக்குது. எப்போ நடக்குது? அதே அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ரொம்பலாம் டைம் எடுக்கல. 8வது வசனத்தில் வாக்கு தத்தத்தை தேவன் தருகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வா. இது என்ன சம்பவம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். அப்படியே அது வசனம் 19வது வசனத்தில் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது. தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான்னு சொல்லி. இது என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜா. அவனை சுற்றி திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவனுடைய ராஜா, அவன் நாட்டில் மிக திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. பயங்கரமான பராக்கிரமசாலிகள், அதாவது இந்த சோல்ஜர்ஸ். இன்றைக்கி மிலிட்ரி நம்மளை பாதுகாக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்திய தேசத்தினுடைய எல்லையில் பாருங்கள், எல்லா மிலிட்ரிக்காரங்களும் இருப்பாங்க. எதுக்குன்னா பக்கத்து நாட்டிலேருந்து தீவிரவாதிகள் உள்ளே வந்துடக்கூடாது. இந்த பக்கம் பங்களாதேஷ்லேருந்து, இந்த பக்கம் பாகிஸ்தான்லேருந்து, அந்த பக்கம் ஸ்ரீலங்காவிலேருந்து, இன்னும் அஸ்ஸாம்லேருந்து, இந்த பக்கம் நேபாளிலேருந்து, இந்த பக்கத்துலேருந்துலாம் நம்ம இந்தியாவை யாரும் அட்டாக் பண்ணிடக்கூடாது, அங்கே இருக்கிற ஜனங்களை யாரும் பாதிச்சிடக்கூடாது, யாரும் ஜனங்களை யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கங்கே எல்லை படையில் என்ன பண்ணுறாங்க, மிலிட்ரிக்காரங்க இருக்காங்களா, அது மாதிரி பல பராக்கிரமசாலிகள் தாவீது கூட இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 3 நாள் ஊர் விட்டு வெளியே போயிருக்கிறாங்க. எங்கே போனாங்கன்னு தெரில, ஆனால் போயிட்டாங்க. 3 நாள் போயிட்டாங்க. இந்த 3 நாள் தாவீதும் அவனுடைய கூட இருந்த அந்த சோல்ஜர்ஸும் 3 நாள் என்ன பண்ணிட்டாங்க, ஜென்ஸ் எல்லாரும் சேர்ந்து வெளியே போயிட்டாங்க. அந்த 3 நாள் போன கேப்பில் என்ன ஆயிடுச்சு, எதிரி நாட்டுக்காரங்க வந்துட்டாங்க உள்ள. எதிரி நாட்டுக்காரங்க உள்ள வந்து அங்கே இருந்தது யாரு, இப்போ போனவங்களுடைய மனைவி, பிள்ளைகள், அவங்களுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள், ஆடு மாடு கழுதை, வெள்ளி தங்கம், இது எல்லாம் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுக்க முடியாத என்ன பண்ணிட்டானுங்க, நெருப்பு வச்சு கொளுத்து விட்டு போயிட்டானுங்க. அவனுங்க யார், அமலேக்கியர்கள். அவங்களும் ஒரு நாட்டுக்காரங்க தான், ஆனால் அவங்க எதிரிகள். என்ன பண்ணிட்டாங்க, தாவீதும் அவனுடைய அந்த சோல்ஜர்ஸ், அவனுடைய அந்த மிலிட்ரி வீரர்களும் இல்லாத நேரமாக பார்த்து உள்ளே வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கூட்டு போயிட்டாங்க. அதுதான் சம்பவம். வாசிங்க, முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேர்கிறதுக்கு முன்னே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து
சிக்லாகை கொள்ளையடித்து அக்கினியால் சுட்டெரித்து அதை அக்னியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். பாருங்க, நான் சொன்ன சம்பவம் தான். சிக்லாக் அப்படிங்கிறது ஒரு ஏரியா. இப்போ இந்த ஊர் பேர் அழுந்தலப்புரா, அது மாதிரி அங்கே வந்து சிக்லாக்னு ஒரு ஊர் இருக்குது, இப்பவும் இருக்குது. இந்த சிக்லாக் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 பற்களுக்கு இடையே மாட்டிக்கொள்வது. சிக்லாக்கு என்ன அர்த்தம்? இந்த கரும்பு மிஷின் பார்த்துருக்கிறீங்களா? கரும்பு மிஷின், கரும்பு ஜூஸ் வெயில் காலத்துலலாம் போடுவாங்க பாருங்கள். அப்போ பாருங்கள், அந்த கரும்பை எடுத்து ரெண்டு ரோல் ஓடிட்டு இருக்கும். அதுக்கு இடையில என்ன பண்ணுவாங்க, அந்த கரும்பை முறுக்கி உள்ளே விடுவாங்க. அது என்ன பண்ணும், ஜூஸ் மாதிரி புழிஞ்சு வந்துடும். அதை தான் நம்ம வாங்கி குடிப்போம். குடிச்சிருக்கிறீங்களா? ஆமாம், கரும்பு பால். ஆமாம். எப்படி அந்த கரும்பு மிஷினு, அந்த 2 கரும்பு மிஷினுக்குள்ளே நீங்களும் நானும் மாட்டினா என்ன ஆகுறது? அதுதான் சிக்லாக் அனுபவம், வேற ஒன்றும் இல்லை. சிக்லாக்னா என்னன்னா, 2 பற்களுக்கு இடையே மாட்டிக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். இதெல்லாம் நம்ம வேதத்திலிருந்து தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு சிக்லாக்குன்னு வாசிச்சாங்கன்னா இல்லை, சிக்லாக்குக்கு அதுக்கு ஒரு அர்த்தம். பைபிளில் சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு. அப்போ இந்த சிக்லாக் அனுபவம் தான் இது. இப்போ என்ன ஆயிடுச்சு, 2 பக்கத்துலேயும் மாட்டிக்கிட்ட தாவீது. என்னன்னா, ஒரு பக்கம் எதிரிகள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய மனைவி பிள்ளைகள், தன்னுடைய ஜனத்தில் இருக்கிற எல்லாரையும், சின்னவங்க பெரியவங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, பிடித்து கொண்டு. ஆனால் ஒருத்தரையும் கொல்லலை. என்ன பண்ணல? ஒருத்தரையும் கொல்லலை. அப்போல்லாம் கொல்ல மாட்டாங்க. ஏன் கொல்ல மாட்டாங்கன்னா, அவனுக்கு வந்து சோம்பேறிங்க. அவனுக்கு வந்து அவங்க ஊரில் வேலையே செய்ய மாட்டானுங்க. என்ன பண்ணுவாங்க, பக்கத்து நாட்டில் யாரையாவது என்ன பண்ணுவாங்க, இப்படி ஏதாவது யுத்தம் பண்ணி அவங்கள பிடிச்சிட்டு போயிட்டு அவங்க ஊரில் அடிமையாக வச்சுக்குவாங்க. இந்த கடுமையான வேலைகள்லாம் இருக்கும் பாருங்கள், இந்த வெயிலில் செய்கிற வேலை, இந்த செங்கல் அறுக்கிற வேலை, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறதுக்கு அடிமைகளாக வச்சுக்குவாங்க. ஆனால் யாரையும் கொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ கொஞ்சமாக சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு, வயிற்றுக்கு மட்டும் பசிக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்கள நல்ல வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. அப்படியே பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவனுக்கு இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், சின்னவங்க பெரியவங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். இப்போ அடுத்து என்ன நடக்குது? அடுத்த வசனம். தாவீதும் அவன் மனுஷரும்னா தாவீதும் நான் சொன்ன அவங்களுடைய சோல்ஜர்ஸ், அந்த மிலிட்டரி வீரர்களும் வராங்க. வந்து பார்த்தபோது தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரர்களும் தங்கள் குமாரத்திகளும் சிறைபிடித்து போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுகிறாங்க. வந்துட்டு அவன் அவ்வளோ பெரிய ராஜா, கூட இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் அழுகிறாங்க. ஏன்னா போனதெல்லாம் அவங்களுடைய மனைவி பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களா இருந்திருக்கலாம், அவங்க ஆசையாக நேசிக்கிற மனைவியாக இருந்திருக்கலாம், அவனுடைய இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்துக்கள், வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், ஒரே நைட்டில் தூக்கிட்டு போயிட்டான். வந்துட்டு இவனுக்கு கதறி கதறி அழுகிறாடுங்க. வசனம் என்ன சொல்லுது, அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாங்களாம். அழுகிறதுக்கே பலன் இல்லையா, அந்த அளவுக்கு அவனுங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒன்றுமே நடக்கலை. இன்றைக்கி அதான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு அழுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அழுகிறதுனால உங்கள் உடம்பு வேணால் வீணாக போகலாமே ஒழிய ஒரு நன்மையும் நடக்க போகிறது இல்லை. அப்போ இங்கே நன்மை நடக்குது. எப்படி நடக்குது? அடுத்த வசனம் வாசிங்க. தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளாகிய பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, அகினோபாவும் அபிகாயிலும். ஃபர்ஸ்ட் பேர் என்னது? அகினோபா. 2வது அபிகாயில். இந்த 2 வார்த்தை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த 2 வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபினோபா அப்படின்னா கிருபைன்னு அர்த்தம். என்னது? கிருபைன்னு அர்த்தம். 2வது அபிகாயில் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, வாழ்வாதாரம், பொருளாதாரம் அப்படின்னு அர்த்தம். அதாவது வாழ்வாதாரத்துக்கு அதுதான் சோர்ஸ்னு அர்த்தம் இங்கிலீஷில். அப்போது தாவீதுக்கு 2 மனைவி, அந்த 2 மனைவியோடைய பேரில் இவ்வளோ அர்த்தம் இருக்குது. அப்போது இவன் என்ன யோசிக்கிறான், 2 மனைவி, ஒரு மனைவி பேர் கிருபை, இன்னொரு மனைவி பேர் வாழ்வாதாரம். 2மே அவனை ஒட்டு ஒரு நாளில் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. அப்போது அவன் அதனால தான் அவன் தேம்பி அழுகிறான். என்கிட்ட தேவன் என் மீது வைத்த கிருபையும் என்னை விட்டு போய்விட்டது, எனக்கு கொடுத்த வாழ்வாதாரம் இனி நான் லைஃப்பில் என்ன பண்ணுறது, இதை வச்சு தான் பொழைச்சிட்டு இருந்தேன், இதை வச்சு தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்போ அதுவும் என்ன விட்டு என்ன பண்ணிருச்சு, போயிருச்சு அப்படிங்கிறான். அதான் சொன்னல, பைபிளில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைக்கு பின்னாடி அர்த்தம் இருக்குது. அப்போது கிருபையும் போயிருச்சு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதே மாதிரி வாழ்வாதாரமும் என்னை விட்டு போயிருச்சுன்னு நினைக்கிறான். அதான் அந்த 2 மனைவி. அப்புறம்
வாசிங்க தொடர்ந்து. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் இதுதான் இப்ப பிரச்சனையே தாவீதுக்கு. இப்ப தாவீதுக்கு என்ன பிரச்சனைனா, நான் சொன்னேன்ல 2 பற்களுக்கு இடையே மாட்டிக்கொள்ளுகிற அனுபவம்னா, ஒரு பல் என்னன்னா எதிரிகள் வந்து தன்னுடைய ஜனத்தையும் தன்னுடைய மனைவி பிள்ளைகளையும் என்ன பண்ணிட்டாங்க, அடிமையாக்கிட்டு போயிட்டாங்க. அது ஒரு பிரச்சனை. இப்ப 2வது இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. என்னன்னா, தாவீது கூடவே இருந்தாங்க பாருங்க இவ்வளவு நாளா. அவனுங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த தாவீதால தான் நம்மளுக்கு பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு கொண்டு போனது யாரோ பக்கத்து நாட்டுக்காரன். ஏன்னா இவனும் பிள்ளைங்களா மனைவியில் இழந்து நிற்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறானுங்க, இந்த தாவீது என்ன பண்ணிடலாம், கல்லெறிஞ்சு கொன்றலாம். ஏன்னா கோபத்தை அவன் மேலே தானே காமிக்க முடியும். இந்த தாவீது மட்டும் இங்கே இருந்திருந்தா என்ன ஆயிருக்கலாம், நம்மளை யாரும் வந்து அட்டாக் பண்ணியிருக்க முடியாது, நம்ம பிள்ளைங்களாம் இருந்து காப்பாற்றி இருந்திருக்கலாம். இந்த தாவீது கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நம்மளும் போயிட்டோம். இப்போ பாருங்க, நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து எதிர் நாட்டுக்கார் கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோபத்தை இப்போ யார் மேலே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, தாவீது என்கிற ஒரே ஒரு இது. ஏற்கனவே அவன் பிரச்சனையில் தான் இருக்கிறான். ஏன்னா அவனும் மனைவி பிள்ளைகள் இழந்துட்டான். அவன் இன்னும் டீப்பாக யோசிக்கிறான், என் மேலே இருந்த கிருபையும் போயிடுச்சு, என் மேலே இருந்த வாழ்வாதாரமும் போயிடுச்சு, இனி நான் என்ன செய்வணும்னு தெரியல. அவனும் அழுதுட்டு தான் இருக்கிறான். ஆனால் அவனை என்ன பண்ணுறாங்க, இப்போ கூட இருக்கிறவங்களை அவன்கிட்டயே வாங்கி சாப்பிட்டு அவன்கிட்டயே வளர்ந்தவங்க, அவனையே அவனுக்காக ஆதரவாக இருந்தவங்களாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவனுக்கு ஆப்போசிட்டாக மாறி கல்லெறியலான்னு ரெடி பண்ணிட்டாங்க. யார் முதல் கல்லெறி இருக்கிறது மட்டும்தான் வெயிட்டிங். மற்றபடி ரெடியாக இருக்கிறாங்க. யாராவது ஒரு கல் எடுத்து ஃபஸ்ட்டு தாவீது மேலே போட்டாங்கன்னா இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, கல் எடுத்து போட்டு அவனை கொல்லலாம், அவ்வளோ கொலவெறியில் இருக்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், தாவீதை குறித்து எழுதுகிறார், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இந்த வார்த்தை தாவீது சொல்லலை, தாவீதாகிய நான் மிகவும் நெருக்கப்பட்டேன் அப்படி சொல்லலை. இந்த வார்த்தை இந்த சாமுவேல் புத்தகத்தை எழுதுனது சாமுவேல் தேவ ஆவியினால நிரப்பப்பட்டு எழுதினார். அப்ப தேவ ஆவியானவரே தாவீதை குறித்து சொல்லுகிறார், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான்ப்பா அந்த நேரத்தில் அப்படிங்கிறார். அவனுக்கு என்ன நெருக்கம், 2 பக்கத்துலையும் மாட்டிக்கிட்டான். ஒரு பக்கம் சொந்த ஜனமே இப்போ எதிர்த்து நிற்குது, நீ தான் இதுக்கெல்லாம் காரணம், என் பிள்ளைங்க மனைவியெல்லாம் போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் அவனும் இழப்பில் தான் இருக்கிறான். அவனும் மனைவி பிள்ளைகளும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அழுது பார்க்குறான், ஒன்றும் வழி இல்லை. நெருக்கப்படுகிறான், ஆண்டவரே என் சூழ்நிலையை பாருங்கிறான், ஒன்றும் நடக்கலை. இப்போ அடுத்து ஒன்று செய்கிறான். 2 பிளான்ஸ் ஃபெயிலியர். ஃபஸ்ட்டு பிளான் என்ன பண்ணால் நல்லா அழுகிறான், ஒன்றும் நடக்கலை. 2வது பிளான் என்ன பண்ணுறான், பொறுமையாக இருந்து பார்க்குறான், அதுவும் ஒன்றும் நடக்கலை. 3வதாக ஒரு பிளான் பண்ணுறான், அது நடந்துருச்சு. என்ன பண்ணுறான் வாசிங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே, அவ்வளோதாங்க, இதுதான் ரகசியம், வேற ஒன்றுமே இல்லை. ஒரு நெருக்கடியில் நாம் மாட்டிக்கொள்ளும் போது அதிலிருந்து வெளியே வரும்போது அளவை தாழ தேவையில்லை, என்ன பண்ணுறனே தெரியாமல் திகைச்சு போய் நிற்க வேண்டியதில்லை. 3வதாக ஒரு காரியத்தை பண்ணுங்கள். என்ன, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் சொல்லுங்க, செல்ஃப் என்கரேஜ்மெண்ட். ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் நமக்கு யாரும் ஆறுதல் கொடுப்பாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை நீங்களே ஆறுதல் படுத்திக்கிட்டு உங்களை நீங்களே தேத்திக்கோங்க. என்ன சொல்லணும், எப்படி அவன் தேத்திருப்பான், இதெல்லாம் இல்லை. என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, கண்டிப்பாக என்ன பண்ணுவார், எனக்கு இழந்ததெல்லாம் திருப்பி தருவார். என் ஆண்டவர் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். என் ஆண்டவர் என் கடன் பிரச்சனையை தீக்குவார். என் ஆண்டவர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். என் ஆண்டவர் என் பலவீனத்தை மாற்றுவார். அப்படி சொல்லி முதல்ல நீங்களே என்ன பண்ணிக்கணும், உங்களை திடப்படுத்திக்கணும். இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு தாவீதுக்கு. அழுது பார்த்தா ஒன்றும் வழி இல்லை, திகச்சு பார்க்குறான், எல்லாம் அடிக்க வர்றாங்க, எல்லாம் கொல்ல வர்றாங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லாம் அவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான், அவன் தான் ராஜாவே இத்தனைக்கும். இவங்களாம் சும்மா போர் வீரர்கள் தான், அவங்களே கல் எடுத்து கொல்றதுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி நீங்களும் அந்த மாதிரி பல சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கலாம். உங்களுடைய சொந்த பந்தங்களே, உங்ககிட்ட இருந்து வாங்கினவங்களே, உங்ககிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டவங்களே இன்றைக்கி உங்களை எதிர்த்து நிற்கலாம். உங்களுடைய நன்மைகளை நினச்சி பார்க்காம உங்களை தூசி உங்களை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் ஊர் ஃபுல்லாக சுற்றி பேசிகிட்டு இருக்கலாம். நீங்கள் எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம் ஒரே இரவில், ஒரே நேரத்தில். ஆனால் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா, திடப்படுத்திக்குங்க. அதை கர்த்தர் பார்க்குறார். நீங்கள் திடப்படுத்துறத மனுஷன் பார்க்குறானா இல்லையோ, உங்கள் கணவர் பார்க்குறாரோ இல்லையோ, உங்கள் மனைவி பார்க்குறாங்களோ இல்லையோ, உங்கள் பிள்ளைங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, நீங்கள் படுகிற கஷ்டம், நீங்கள் விடுகிற கண்ணீர், நீங்கள் படுகிற வேதனை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தாவீது என்ன பண்ணா திடப்படுத்தி கொண்டான். சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, உன்னைய நீயே திடப்படுத்திக்கோ. சொல்லுங்க ராணியக்கா, என்னைய நானே திடப்படுத்திக்குவேன்.
உன்னை நீயே தடைப்படுத்திக்கோ. இதுதான் ரகசியம், வேற ஒன்றும் இல்லை. ஏதோ நம்மளுக்கு ஆறுதலே சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை நீங்களே திடப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் செல்ஃப் என்கரேஜ்மெண்ட். சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் சொல்லும், ஆண்டவர் உன்னை கைவிட்டுட்டார், எல்லாம் உன்னை கைவிட்டாங்க, அவ்வளோதான், உன்னை எல்லாம் போச்சு, நீ அவ்வளோதான் அப்படிம்பாங்க. இல்லை இல்லை இல்லை, என் ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் எனக்கு எல்லாவற்றையும் தருவார், கட்டாயம் தருவார். நான் வெட்கப்பட்டு போக விட மாட்டார்னு ஸ்ட்ராங்காக நின்றுட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. இப்போ நடந்துருச்சு பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. தாவீது சரி, அதெல்லாம் விட்டுருங்க. அப்படியே அடுத்து இது அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. 9வது வசனத்தில் தான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், திடப்படுத்தி கொள்ளுகிறான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான், தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறான். 8வது வசனத்தில் போய் கேட்குறான் இப்போ ஆண்டவர்கிட்ட. கேளுங்க. 7, 8 வாசிங்க. தாவீது இப்பதான் ஆண்டவரை நோக்கி பார்க்கறான். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தான், அழுதுட்டு இருந்தான், தகச்சு போய் நின்னா, என்ன பண்றதுலே தெரியாம பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தான். தனியாளா என்ன பண்ணிட்டு இருந்தான், பிரச்சனைகளை ஃபேஸ். நான் சொல்றேன், பிரச்சனைகளை தனியாளா ஃபேஸ் பண்ணாதீங்க, தேவனை உங்களோடு சேர்த்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவனோட நிக்கணும். உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குதுன்னா அது உங்க கடன் பிரச்சனை இல்லை, அது அவருடைய பிரச்சனை. உங்களுக்கு ஒரு வியாதி பலவீனம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது இல்லை, அது ஆண்டவருடைய பிரச்சனைன்னு நீங்கள் நினைக்கணும். அவர் பார்த்து கொள்வார்னு நினச்சிட்டிங்கன்னா அவர் பார்த்து கொள்வார். இல்லை இல்லை சார், இதெல்லாம் நான் தான் பார்த்தாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்களே தான் பார்த்துட்டு இருக்கணும். தாவீது இப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி. கேட்கிறான் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து. இப்பதான் வாக்குத்தத்தம் வருகிறது. எல்லாமே ஒவ்வொரு ப்ராசஸ். இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் தியானிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக லைஃப்பை ஜெயிச்சிடலாம். ஒரு பெரிய விஷயமே இல்லை. வாழ்க்கையில் நெருக்கடிகள் வராதுன்னா நான் சொல்லலை, எத்தனையோ நெருக்கடிகள் வந்துருச்சு தாவீதுக்கு. தான் இருக்கிறது எல்லாத்தையும் இழந்துட்டான். மனைவி, பிள்ளைகள், பொருட்கள், வெள்ளி, பொன் எல்லாத்தையும் இழந்துட்டான். அது பத்தாதுன்னு கூட இருக்கிறவங்களே சண்டை போடுறாங்க, கூட இருக்கிறவங்களே அவனை எதிர்த்து நிற்கிறாங்க, கொல்ல வராங்க. அந்த நெருக்கத்தை எப்படி ஜெயிக்கிறான்னா, ஃபர்ஸ்ட் அவன் தன்னை தேவனாகிய கர்த்தருக்குள்ளே திடப்படுத்திக்கிறான். திடப்படுத்தின பிறகு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். நீங்களும் உங்கள் பிரச்சனையில் ஃபஸ்ட்டு உங்களை திடப்படுத்திக்கிட்டு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இந்த 10 லட்ச ரூபா கடன் ஒரு கடனா, இந்த 20 லட்ச ரூபா கடன் ஒரு கடனா, இதெல்லாம் ஆண்டவர் ஈஸியாக மாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிடணும். அவரிடத்துல கேட்க ஆரம்பிச்சிடணும். அவரிடத்துல கேட்டீங்க அப்படின்னா உடனடியாக அவர் பணத்தை கொடுக்க மாட்டார், ஃபஸ்ட்டு வார்த்தையை கொடுப்பார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன தான் கொடுப்பாரு, வார்த்தையை தான் கொடுப்பார். வார்த்தையை வாங்கி வச்சுக்கணும். இப்போ இவனுக்கு வார்த்தை வந்துருச்சு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அவ்வளோதான், பயணத்தை தொடங்கிட்டான். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அப்புறம் அவ்வளோதான், பார்க்குறான், அப்படியே போயிட்டே இருக்கிறான். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கப்பா. ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிட்டார், சகலத்தை என்ன பண்ணுவான், திருப்பி கொள்வோன்னு சொல்லிட்டார். நடக்க போகிறத முன்னாடியே சொல்லிட்டார். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போருக்கு கிளம்புறான். அவங்க கூட அந்த இருந்தாங்களே, இவனை யாரெல்லாம் கொள்ளுன்னு நினச்சாங்க அவங்க எல்லாத்தையும் சேர்த்து கிளப்புறான். அதில் பாதி பேரால் வர முடியல, ஏன்னா அவங்களாம் விடாய்த்து போயிட்டானுங்களாம். பசி சாப்பிட்றது கூட ஒன்றும் இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. சாப்பிட்றது கூட ஒன்றும் இல்லை, ஒரு கொஞ்சம் பேரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போகும்போது ஒருத்தங்க வியாதிப்பட்டு படுத்து கிடக்கிறான். அவன் யாருன்னு பார்த்தா எதிரி நாட்டிலேருந்து இந்த இவன் நாட்டு மேலே போர் தொடுக்க வந்த ஒருத்தன், எகிப்தியன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவன் வியாதி ஆயிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவனை விட்டுட்டே போயிட்டாங்க. அவங்க இவனை பிடிச்சிட்டான் தாவீது. ஏய் யார்ரா நீயே, நீங்கள் தான் எங்கள் ஊரை கொள்ளையாட வந்தவங்களா அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு கேட்குறான், ஐயா என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, அவங்க யாருன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா எதிரி நாட்டுக்காரங்க யாருன்னே தாவீதுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. எந்த நாட்டிலேருந்து எந்த நாட்டுக்காரன் நம்ம பிள்ளைங்களை, மனைவி, பொருள்லாம் எடுத்துகிட்டு போனாங்கிறது அவனுக்கு தெரியாது. அதுக்காகவே ஒருத்தனை வியாதிப்பட வச்சு ஒருத்தனை படுக்க வச்சிருக்காரு பாருங்க ஆண்டவர். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு யாராவது ஒருத்தர் ஆண்டவர் வச்சிருப்பார், உங்களுக்காக கண்டிப்பாக வச்சிருப்பார். அவங்கள நீங்கள் பிடிக்கணும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஜெயிச்சிருங்க. தாவீது கண்டுபிடிச்சிட்டான். அப்படியே போயிட்டே இருக்கிறான், யாருன்னு தெரியாமல் போயிட்டே இருக்கிறான். ஒருத்தர் கீழே படுத்து கிடக்கிறான் வியாதியில். அவனை பிடிச்சிட்டான். நீ யாருப்பா, எந்த ஊருக்காரருப்பா அப்படின்னு சொல்லிட்டான். ஐயா நாங்கள் தான் உங்கள் ஊருக்கு படையெடுக்க வந்தோம், நான் வியாதி ஆகிட்டேன்னு எங்கள் ஊருக்காரங்க என்னை விட்டுட்டே போயிட்டாடுங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு. என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு மட்டும் கொடுங்க, அவனுங்க எங்கே இருக்கிறாங்கன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டான். இதெல்லாம் பைபிள் இருக்குது, நேரம் இல்லாதனால நான் உங்களுக்கு கதையாகவே சொல்கிறேன். உடனே சாப்பாடு கொடுக்குறாங்க, அவன் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனே கூட்டிகிட்டு போகிறான். கஷ்டமே இல்லாமல் தாவீது போகிறான் பட்டயத்தோட. ஏன்னா அங்கே என்ன வந்துருச்சு, பட்டயங்கிறது வார்த்தையோடு போகிறான், ஒரு தைரியோட தில்லோடு போகிறான். 24 hours அந்த வசனமும் இருக்குது.
சாயங்காலத்தை தொடங்குறான் யுத்தத்தை, பார்த்துட்டான், கண்டுபிடிச்சிட்டான். இந்தாங்க எங்கள் ஊர், இங்கே பாருங்கள், உங்ககிட்ட இருந்து பறிச்சுட்டு வந்த உங்கள் மனைவி பிள்ளைகள் உங்களுடைய வெள்ளை பொண்ணுலாம் பாருங்கள், அங்கே தாங்க இருக்குது, இவனுங்க தாங்க அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் எஸ்கேப் ஆயிட்டான். கூட வந்தவன் என்னையை விட்டுருங்க அப்படின்ட்டு, என்னை கொல்லாமல் நீ விட்டுருக்க தயவு செஞ்சுட்டான். சரி, தாவீது என்ன பண்ணிட்டான், சரி பரவாயில்ல இவன் நம்மளுக்கு உதவி செஞ்சான்னு சொல்லிட்டு எதிரி நாட்டுக்காரனாக இருந்தாலும் மன்னிச்சு விட்டுட்டான். இவன் உள்ளே போகிறான், உள்ளே இறங்குறாங்க. சாயங்காலம் ஆரம்பித்த போர் அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் போர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஒருத்தனையும் விடலையா, வசனம் சொல்லுது. எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டான் தாவீது. பல பேர் குதிரையில் ஏறி ஓடியே போயிட்டானுங்களாம், தாவீதுக்கு ஒரு ஆளுக்கு பயந்துக்கிட்டு. அல்லேலூயா ஆண்டவர். ஏன்னா அங்கே யுத்தத்துக்கு போனது தாவீதும் அவன் மனுஷர்களும் மாத்திரம் அல்ல, அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி ஏற்கனவே ஒருவர் முன்பாக அங்கே சென்று விட்டார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனையிலிருந்து உங்களை கொண்டு வருவதற்கு முன்பதாக ஏற்கனவே ஒருவர் உங்களுக்கு முன்னாடி தான் போயிட்டு இருக்கிறார். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா, இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், இந்த கடன் பிரச்சனை நான் எப்படி அடைப்பேன், இந்த சோதனை நான் எப்படி ஜெயிப்பேன், உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கவலையப்படாதீங்க, நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ சொல்லுங்க, அவரை பின்தொடருங்க போதும், அவரை நம்பி இருங்க போதும். 24 மணி நேரத்தில் ஜெயிச்சிட்டாம்பா, ஜெயிச்சுட்டு எல்லாம். அப்போ தான் அந்த வசனம் வருது, 19வது வசனம். என்னென்னலாம் அந்த எதிரி நாட்டுக்காரங்க கொண்டு போனாங்களோ, மனைவி, சின்னவங்க, பெரியவங்க, பிள்ளைங்க, வெள்ளி, பொண்ணு, எல்லாவற்றிலும் ஒன்றிலும் குறையாதபடி. அங்கே பாருங்க, உங்கள் ஆசீர்வாதம் ஒருத்தர் திருடிட்டு போயிட்டானா, உங்ககிட்ட ஒருத்தர் பணமே திருடிட்டு போயிட்டான், நீங்கள் உங்களுக்கு ஒருத்தர் நம்பி பணம் கொடுத்தீங்க, அவன் திருடிட்டு போயிட்டான்னு வச்சுங்க, அது அவனும் வச்சு நல்லா வாழ முடியாது. அல்லேலூயா. அதை குறைவில்லாதபடி தேவன் அங்கே பாதுகாப்பாக சேஃப்டியாக தான் வச்சுருப்பார். எதுக்கு? திரும்பி உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக. அல்லேலூயா. ஆமாம், அதே தான் அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வசனம் சொல்லியிருக்குது, ஒன்றிலும் குறைவுபடாதபடி சகலத்தையும் திருப்பி கொண்டான். அவன் எடுத்துகிட்டு போன வெள்ளி பொண்ணில் கொஞ்சம் கூட என்ன பண்ணலையா, அவன் எதிரி நாட்டுக்காரன் செலவு பண்ணல, பத்திரமா வச்சிருந்துருக்கிறான். தாவீது உள்ள பூந்து ஜெயிச்சு திரும்பி அது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க, கவனிங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியம் சொல்லி கொடுத்தார். இந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னா, ஒரு ரகசியம் சொல்றேன். இந்த வசனத்தினுடைய வாக்குத்தத்தம் 8வது வசனத்துல கொடுக்கப்படுகிறது. எத்தனாவது வசனத்துல? இந்த வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறுதுன்னா 19வது வசனத்துல நிறைவேறுது. எத்தனாவது வசனம்? அப்ப 8லிருந்து 19 மைனஸ் பண்ணீங்கன்னா நடுவில் எத்தனை வசனம் இருக்குது? 19ல் 8 போச்சுன்னா எவ்வளோங்க? 11. 8வதையும் 19வது வசனையும் மறந்துட்டிங்கன்னா இன்னும் கரெக்டாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 10 வசனம் இருக்குது. 8 விட்டுருங்க. 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. என்னங்க பாடம் எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நீங்கள் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நல்லா ஏசி போட்ட மாதிரி இருக்கனால நல்லா தூங்குறீங்க. போங்க. 18 ஆயிடுச்சா? 10 வசனம் நடுவில் இருக்குது. 19வது வசனத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. அப்போது ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்ட பிறகு அடுத்து ஒரு 10 நாட்களுக்குள்ளே நீங்கள் ஒரு பெரிய அற்புதத்தை எதிர்பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த 10 வசனங்களுக்குள்ளே தான் இப்போ நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி என்ன டேட்டு? அடுத்து 10, 25 கிறிஸ்மஸ். பிஃபோர் கிறிஸ்மஸ்க்கு முன்பதாகவே ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் விசுவாசிங்க ஸ்ட்ராங்காக. இது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏதோ நான் பிரதர் சொல்லிட்டார் நடக்குமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணணும்? ஒத்துழைப்பு கொடுத்து அதை விசுவாசித்து, ஆண்டவரே இன்றைக்கி வசனத்தில் சொன்னீங்க, 8வது வசனத்தில் சொன்னீங்க, தாவீதுக்கு 19வது வசனம் நிறைவேற்றினீங்க, இன்றைக்கி 15ஆம் தேதி இந்த வசனத்தை நான் கேட்டுட்டேன், அடுத்த 10 நாளுக்குள்ள என் வாழ்க்கையில் நான் விரும்பின ஆசீர்வாதம் எனக்கு நடக்கணும் சொல்லிட்டீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் அடையாளத்தை கொடுத்து நடத்தி வைப்பார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவோ பணங்கள் இழந்திருக்கலாம், எவ்வளோ நகைகள் இழந்திருக்கலாம், உறவுகளை இழந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், அதெல்லாம் பத்திரமா உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பத்திரமா உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு வச்சிருக்கிறார். எதிரி நாட்டுக்காரன் கொண்டு போயிடலாம், ஆனால் அவன் ஒன்றும் செலவு பண்ண முடியாது. அது அப்படியே சேஃப்டியாக இருக்கும். ஒரு நாள் வரும், வாக்கு தத்தத்தை நீங்கள் பெற்ற பிறகு தேவனை நம்பி நீங்கள் கரத்தை வைத்து அதை நீங்கள் யுத்தத்தில் தொடங்கும் பொழுது தேவன் உங்களுக்கு முன்பதாக சென்று காரியங்களை வாய்க்க பண்ணி நீங்கள் இழந்து போன பணங்கள், அது கோடிகளாக கூட இருக்கட்டும், அதை திரும்பவும் உங்களுக்கு கொடுத்து தேவன் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எனக்கு கூட பல கோடிகள் வர வேண்டியது இருக்குது. 3.5 கோடி ரூபா வர வேண்டியது இருக்குது. ஆமாம், 2 பேர் 3.5 கோடி தூக்கிட்டானுங்க. என் கூட ஒர்க் பண்ணி என் கூட பிஸ்னஸ் பண்ணவங்க. அதெல்லாம் நான் இந்த வருஷத்தை வாசிப்பேன் நினச்சேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த 3.5 கோடி எங்கேயும் இல்லை, சேஃப்டியாக இருக்குது, திரும்பவும் உன்னிடத்தில் வரும். அல்லேலூயா. திரும்பவுமாக உனக்கு வரும். நீங்கள் இழந்து போன நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஆரோக்கியங்கள் எல்லாவற்றையும் தேவன் திருப்பிக் கொள்ளும்படி செய்வார். எப்படி பிரதர் நடக்கும்? வார்த்தையை நம்பி விசுவாசித்து
காத்திருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமது வார்த்தைகளுக்காக நன்றி. அன்றைக்கு தாவீது மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்தார். பத்தாதற்கு கூட இருந்தவர்களும் அவனை நெருக்கினார்கள். ஆனால் அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு தேவனை நோக்கி பார்த்து தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான். அதற்கு பின்பாக அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவில்லாதபடி கொடுத்தீங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரின் மீது நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். இவர்கள் எவ்வளவு பணங்களை இழந்திருந்தாலும் சரி, எவ்வளவு நகைகளை இழந்திருந்தாலும் சரி, எவ்வளவு உறவுகளை இழந்திருந்தாலும் சரி, ஆரோக்கியங்களை பலனை இழந்திருந்தாலும், வீடு நிலம் எதை இழந்திருந்தாலும், இயேசுவின் நாமத்தில் இவர்கள் ஒன்றிலும் குறைவுபடாதபடி திருப்பி கொள்வார்களாக. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்ற வார்த்தையை ஒவ்வொருவரின் மீது நான் பிரகடனப்படுத்துகிறேன். இன்னைக்கு எங்களிடத்திலிருந்து பறித்து கொண்டு ஏமாற்றி கொண்டு போனவர்கள் அந்த பணத்தை எங்க வேணும் வச்சிருக்கலாம், ஆனால் அது சேஃபா இருக்குது. தேவன் அதை எங்களுக்கு திருப்பி தரப்போகிறேன். இன்னும் 10 நாட்களுக்குள்ளாக ஒரு பெரிய அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. 8ஆம் வசனத்திலே கொடுத்து 19வது வசனத்திலே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின தேவன் இந்த நாளில் இந்த 15ஆம் தேதியில் இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்த 10 நாட்களுக்குள்ளாக ஒரு பெரிய அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு செய்வீர். ஒன்றிலும் குறைவுபடாதபடி நாங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள பண்ணுவீராக. நீர் அப்படியே செய்கிற உமக்கு நன்றி. ஆன்லைன் மூலமாக பார்க்கிற ஒவ்வொருவரும் மீது இந்த வார்த்தை நிறைவேறுவதாக, இழந்த நன்மைகள் 2 மடங்காய் திரும்ப வருவதாக என்று சொல்லி செபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்து விட்டபடியினால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா.